குழம்பு வச்சு கேரட் பொரியல் தான் செஞ்சேன். புளிக்குழம்புக்கு கேரட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டைக்காய் அதோட சட்டி போட்டு புளிக்குழம்பு வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதோட தேங்காய், சோம்பு, ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு அதோட நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல எல்லாத்தையும் சேர்த்து அதோட ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா புளிக்குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவினதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 பட்டை மிளகாய் போட்டு கேரட்டையும் எடுத்து போட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சா போதும். வெந்தோடனே தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா ரெடி.